ஸோ ஹாய் guys, welcome to We Make It Possible. இன்னைக்கு We Make It Possible என்ன பார்க்க போறீங்கன்னா கொத்து ஓராட்டா செய்வது எப்படின்னு பார்க்க போறீங்க. வாங்க guys பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இங்கே காமிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சமைக்கும் போது வேறு டெக்ஸ்ட்லேயே வரும், நான் வாசி சொல்கிறேன். இப்போ ஒரு பேனை வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சோண்டு ஊற்றி அதை வந்து கொஞ்சம் காய்ஞ்சக்கப்புறம் அடுத்து வச்சது 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து எதுக்கு சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பினஸ்க்காண்டி சேர்க்குறோம். நல்லா கிறிஸ்பியாக வர போட்டிங்கன்னா ஆனால் நாங்கள் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக சேர்க்கணும். 2 சேர்க்கணுன்றது உங்கள் விருப்பம். உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் கிண்ணங்க அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தெரியும் அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை போட்டு முடிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 1.25 சில்லிஸ் பவுடரு, அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் பவுடர் வந்து 1 பிஞ்சு, மஞ்சத்தூள் 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கரம் மசாலா எல்லாரும் தெரியும், அதை வந்து 1/2 சாரி 1/4 கைஸ். 1/4னா அரைக்கும் கம்மியாக அதை போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண வச்சிருந்தா 1/2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 தக்காளி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா எல்லாம் போன மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு வரமிளகா கொஞ்சோண்டு போட்டு ரெட் சில்லி சாஸு ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி, அதை விட ஒரு 2 இல்லை 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது மாதிரி ஊற்றிட்டு சோயா சாஸ் மெயினாக அது வந்து நிறையா சேர்த்திங்கன்னா புளிப்பாயிரும். ஸோ கம்மியாக லைட்டாக கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் வந்து உங்கள்கிட்ட இன்னும் சொல்ல மறந்துட்டேன், நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். அதை வந்து இந்த பரோட்டா போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன தப்பானு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க, நான் இப்போ சொல்லிடுவேன். பரோட்டா போட்டு நாங்கள் குழம்பெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நாங்கள் வந்து எங்கள் மூளையில் வந்து ஒன்று தோணுச்சு. என்னடா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, முதல்ல வந்து கொத்து பரோட்டாக்கு முட்டையை உடச்சி ஊற்றணும், அதை மறந்துட்டோம். ஸோ அதனால தான் தட்டில் எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து 3 முட்டையை உடச்சி ஊற்றிருப்போம். உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 முட்டையை லைனாக உடச்சி ஊற்றிக்கோங்க மேலே. அப்படியே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிண்டி விட்டோமா, முட்டை 1 ஊற்றிட்டோமா, அடுத்தது 2, இப்போ அடுத்தது மூணாவது முட்டையை ஊற்ற போகிறோம். இந்த 3 முட்டையிலையும் ஒருத்த மட்டும் திமிரு பிடிச்சவன் எவன் பார்த்தீங்கன்னா 2ஆவதாக ஊற்றினேன். ஏன்னா இங்கே பாருங்க 2 முட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம், 2 காஞ்சிச்சு. அவன் ஒருத்தனை மட்டும் பாருங்களேன் எஸ்கேப் ஆகி தப்பிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் போட்டு அடியுமான்னு சொன்னோடனே எங்கள் அம்மா போட்டு கிண்டி எடுத்துட்டாங்க. கிண்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு போட்டா திரும்ப இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி கலக்கி முடிச்சுட்டு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். எப்படின்னா இது கூட வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா வச்சுக்கோங்க. அப்புறம் 3 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டீங்க, கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்களேன். ஸோ ஓகே கைஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மெயினாக கொத்து போட்டோன்னா என்ன பண்ணணும், நம்ம கொத்தணும். அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா, கொத்த ஆரம்பிக்கலாமா கைஸ்? சொல்லுங்கள், ஆரம்பிக்கலாமா? ஸோ வாங்க கைஸ், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொத்த ஆரம்பிச்சிடலாம். போட்டு நல்லா கொத்தி ஆரம்பிச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் மசாலா அப்படியே கொஞ்சம் அதாவது சால்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொத்திக்கோங்க. ஃபுல்லாக கொத்துற மாதிரி நல்லா போட்டு கடையில் எப்படி கொத்துவாங்களோ அந்த மாதிரி நீங்களே உங்கள் வீட்டில் இருக்க 2 சட்டாப்போ கரண்டியோ எடுத்து போட்டு நல்லா கொத்திக்குவாங்க கைஸ். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி முடிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நல்லா கடையில் வர மாதிரி வரும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி கடைசியாக பெப்பர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு பாட்டிலில் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் நாங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ கைஸ், இந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதாங்க நம்மளுக்கு கடைசியாக ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல பார்த்தீங்க கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுக்கோங்க. ஸ்மெல்லு அதுக்காண்டி தூவுறது தான் நல்லாயிருக்கும். அது தூவி விட்டதுக்கப்புறம் நான் இந்த ஷார்ட் மட்டும் எனக்காண்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் கொட்டினா எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு கைஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். மறக்காம நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஷேர் பண்ணிக்கோங்க. So okay guys, until then, bye from We Will Make It Possible. Next video பார்க்கலாம்.